வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மருத்துவர். பெற்றோர்கள் என்கிட்ட காமனா கேட்குற கேள்வி ஆட்டிசம் பத்தி. என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு சந்தேகப்படுறோம். இதை எப்படி நாங்கள் செக் பண்ணிக்கிறது, அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் 2 வயது குழந்தைகள் கீழே கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதுக்குன்னு சில ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் இருக்குது. சில கேள்விகளுக்கு பேரண்ட்ஸ் பதில் அளிக்கலாம். பட் இந்த டெஸ்ட் எல்லாமே 2 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தான் இது அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு அந்த ஆட்டிசம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் ஆனால் சில அறிகுறிகள் இருக்குது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆட்டிசம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பற்றி பெற்றோர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய குழந்தைகள் நல மருத்துவர்கிட்ட போய் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்குங்க. இந்த மாதிரி குழந்தைகளோட பிஹேவியரில் இந்த சந்தேகங்கள் எனக்கு இருக்குது, ஸோ இது ஆட்டிசம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆட்டிசமில் 3 விஷயங்களில் தான் பிரச்சனைகள் வரும். அதாவது சோஷியல் ஸ்கில்ஸ், அதாவது மற்றவங்களோட குழந்தைகள் பழகும் முறை. இரண்டாவது கம்யூனிகேஷன், அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி லிசன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் அதில் எதுவும் வருமா. மூன்றாவது காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ். காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ்னால் ஒரு காம்ப்ளெக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு விஷயத்தை பற்றி சொன்னோம்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க குழந்தைங்க. ஸோ இது 3 விஷயங்கள்ல தான் ஆட்டிசம்ல பிரச்சனை வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கை கால் மூமெண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும், விஷன்லாம் நல்லாயிருக்கும், ஹியரிங்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் வராது. பட் இந்த காம்ப்ளெக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். 18 மாதம் முடிஞ்ச குழந்தைக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம் ஆட்டிசம் வரத்துக்கு. ஸோ நான் சில டிப்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மற்றவங்களோட பேசும்போது ஐ கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த குழந்தைகள் ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க சரியா. இரண்டாவது, அவங்களுக்கு சரியாக மற்றவங்கள பார்த்து சிரிக்கலாம் மாட்டாங்க. இப்போ ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா திருப்பியும் சிரிப்பாங்க. இந்த குழந்தைகள் சிரிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு அலூஃபாக அப்படியே உட்காந்துருப்பாங்க. தனியாகவே விளையாண்டுட்டு இருப்பாங்க. யாரோடையும் சேர்ந்து விளையாட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு தனிமையாக உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகள் அவங்களுடைய பேச்சு திறன் ரொம்ப இருக்காது. ஸோ அதாவது அவங்க மற்றவங்க சொல்கிறத இப்போ பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்க லிசன் பண்ணவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வேற ஒரு டைரக்ஷனில் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டா இல்லை சிம்பிளான கமெண்ட்ஸ் எதுவும் கொடுத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்தது, சில இப்போ டாய்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த டாய்ஸோடலாம் விளையாட மாட்டாங்க இந்த குழந்தைங்க. ஒரு டாய்ஸ் சும்மா கையிலே வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு நார்மல் குழந்தைய பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆக்ஷன் ஒன்று நீங்கள் பண்ணிங்கன்னா, இப்போ டாட்டா காமிச்சிங்கன்னா அவங்க திருப்பியும் டாட்டா காமிப்பாங்க. இல்லாட்டி ஒரு ஹைஃபை கொடுத்தீங்கன்னா திருப்பியும் கையை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க திருப்பியும் இந்த மாதிரி இமிட்டேட் பண்ண மாட்டாங்க. பெரியவங்களுடைய ஆக்ஷன்ஸை இமிட்டேட் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அவங்க சைலண்ட்டாக அப்படியே இருப்பாங்க. இல்லாட்டி வேறு ஏதாவது அவங்க ஒரு டாயை வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு அதை நோண்டிட்டு இருப்பாங்க. ஸோ இன்ட்ராக்டே சுத்தமாக பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை நல்ல மருத்துவர்கிட்ட கூட்டு போயிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுடைய கன்சர்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் என்ன பெரிய ப்ராப்ளம்னா, நீங்கள் உங்கள் குழந்தை நல மருத்துவர் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் உங்கள் குழந்தைங்களை பார்ப்பாங்க. அந்த டைமில் சப்போஸ் உங்கள் குழந்தை அழுவுதுன்னா கரெக்டாக செக் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த ஆட்டிசம் சிம்டம் இருக்கா இல்லையான்னு அவங்களாலேயும் அந்த 10 நிமிஷம் இன்டராக்ஷனில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் உங்களுடைய கன்சர்ன், நீங்கள் வீட்டில் இது உங்களுக்கு இது கன்சர்ன் இருந்தால் அது ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக நீங்கள் இப்போ எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை போட்டு காமிங்க. இந்த மாதிரி இருக்குது என் குழந்தைக்கு, இது ஏதாவது நான் கன்சர்ன் இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் குழந்தை நல மருத்துவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஆட்டிசம் பற்றி டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நல்லா முடிஞ்ச அளவு நாங்கள் அதை ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்மா.